ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரவின் ஐஏஎஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வந்துட்டு டிஎன்பிசி குரூப் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர்ஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன். இது வந்து செகண்ட் வீடியோ. இந்த வீடியோ வந்து நம்ம மேக்ஸ் மட்டும்தான் பார்ப்போம், ஓகேங்களா? போன வீடியோவில் வந்து நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம மேக்ஸ் மட்டும் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ அது போன வீடியோவில் சொன்ன அதே இது தான். எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், ஆன்சர் கீயை பார்க்கும்போது டிஎன்பிசி வெப்சைட்டில் இருக்க டெனட்டிவ் கீ பார்க்கக்கூடாது. ஃபைனலாக அப்லோட் பண்ண கீ தான் பார்க்கணும். அது எப்படி வந்து பார்க்கணுன்னு வந்து நான் போன வீடியோலேயே வந்து சொல்லியிருக்கேன். அதை ப்ளீஸ் வந்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வித் நோ ஃபர்தர் டிலே. ஓகே, த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். த ஆவரேஜ் ஹைட் ஆஃப் 12 ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ கிளாஸ் வாஸ் கால்குலேட்டட் அஸ் 152 சென்டிமீட்டர், ஓகேங்களா? பட் அந்த வெரிஃபிகேஷன் அப்போ தான் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நாங்கள் ஒரு ரீடிங் வந்து தப்பாக எடுத்துட்டோங்க. அந்த ராங் ரீடிங் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 148 சென்டிமீட்டர் இன்ஸ்டெட் ஆஃப் வந்து 172 சென்டிமீட்டர் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஹைட்டை 148 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ராங்காக கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு அதை வந்து நம்ம இப்போது பழசான இருக்க ஆவரேஜை வந்துட்டு வச்சு அந்த வந்து நியூ மீன் ஹைட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பாக வருங்க. இது வந்து இந்த மெத்தட் இது தான், வேல்யூஸ் மட்டும் மாறி வரும். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா சொல்லிட்டாங்க 12. ஆவரேஜ் ஹைட் வந்து பண்ணாக்கா வந்து 152 சென்டிமீட்டர். அதாவது அண்ட் தென் கரெக்ட் ஹைட் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டூடெண்ட் வந்து 172 சென்டிமீட்டர், ஆனால் தப்பாக வந்துட்டு 148 சென்டிமீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வந்து 24 சென்டிமீட்டர். அதாவது 24 சென்டிமீட்டர் தப்பான ஒரு ரீடிங் எடுத்திருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து அப்படியே வச்சுக்கோங்க, ஓகே? ஸோ எப்போவுமே வந்து இது வந்து ஆவரேஜ் ஹைட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இது ரெண்டையுமே வந்து நீங்கள் வந்து இன்டூ பண்ணிங்க அப்படின்னாக்கா வந்து உங்களுக்கு டோட்டல் ஹைட் வந்துடும், ஓகேங்களா? இவ்வளோ டோட்டல் ஹைட் வந்து உங்களுக்கு வந்துடும், ஓகே? ஸோ இப்போ வந்து நமக்கு வேண்டியது வந்து கரெக்ட் ஆன நியூ ஆன மீன் ஹைட், மீன்னா ஆவரேஜ் ஹைட், ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு அவங்க வந்துட்டு 24 சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வந்துட்டு அதிகமாக வந்து நம்ம இது பண்ணோம், ஓகேங்களா? வந்து ராங்காக வந்து 148 சொல்லிட்டாங்க. நம்ம 172 தான் கரெக்டான ஹைட். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த 24 சென்டிமீட்டரை ப்ளஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வந்து எக்ஸ்ட்ராவாக 24 சென்டிமீட்டர் வந்துட்டு வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அதே வந்து இது மாற்றி இருந்துச்சுனாக்கா மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ ரெண்டையும் வந்து ப்ளஸ் பண்ணிட்டோம். அப்போ வந்து இந்த ஆன்சர் வந்து வரும். ஸோ நமக்கு நியூ மீன் ஹைட் வேணும்னாக்கா நமக்கு இருக்கிற வந்து 12 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அதை டிவைட் பண்ணிங்கனாக்கா 154 சென்டிமீட்டர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸிங்க. ஹைட்டை டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து டோட்டல் ஹைட்டில் ஆட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நியூ டோட்டல் ஹைட் கிடைக்கும். அதுக்கு வந்து நீங்கள் ஆவரேஜ் எடுத்திங்கன்னா போதும், ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த கொஸ்டின் ஆக்சுவலி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் போட முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் தான் அப்படி போடுறோம், ஓகேங்களா? இங்கே பார்த்து ஓகே. The difference of the squares of two positive number is 45. The square of the smaller number is 4 times the larger number. Find the numbers, ஓகேங்களா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா difference of two பாசிட்டிவ் ஸ்கொயர் நம்பர் இஸ் 45 அப்படின்னா டிஃப்ரென்ஸ்னால மைனஸ் ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் ஸ்கொயர் நம்பர்ஸ்ட்டாங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு வந்து 45. என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நம்பரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4x, அதாவது அதோட கண்டிஷன் பார்த்துக்கோங்க. ஸ்கொயர் ஆஃப் அ ஸ்மாலர் நம்பர் இஸ் 4 times த லார்ஜர் நம்பர், ஓகேங்களா? லார்ஜர் நம்பர், ஓகே, ஒரு ஸ்கொயர் ஆஃப் ஸ்மால் நம்பர் இஸ் 4 times த வந்து லார்ஜர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஓகே? ஒன்று வந்து லார்ஜ் நம்பர், ஒன்று ஸ்மால் நம்பர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து கண்டிஷன், ஓகேங்களா? ஸோ ஈஸி தாங்க. நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா வந்துட்டு சப்ஸ்டியூட் 1 into அப்படி பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4x. ஒய் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல 4x பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒரு ஈக்குவேஷன் வரும். அதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னாக்கா வந்துட்டு உங்களுக்கு வந்து 2 இது வரும் நம்பர். இதில் வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக இது பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 நம்பர் வந்திருக்கும். என்னன்னாக்கா எக்ஸ் ஈக்குவல் டு -5ன்னு ஒரு ஆன்சர் வரும் அண்ட் 9 ஆன்சர் வரும். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 2 நம்பருமே வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் வி ஹேவ் டு சூஸ் 9, ஓகேங்களா? ஸோ அந்த 9 வச்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து நீங்கள் ஒய்யை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இது என்னன்னாக்கா அந்த கண்டிஷன் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஜஸ்ட் அ மியர் சப்ஸ்டியூஷன். அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாக்கா வந்துட்டு எக்ஸுக்கும் ஒய்க்கும் உங்களுக்கு வேல்யூ கிடச்சிரும், ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் த radius of cart wheel is ஒரு நிமிஷம். இது வந்து ஆன்சர் இல்லைங்க, தெரியுமா? ஆன்சர் நினச்சிடாதீங்க. ஐயோ, ஒரு ஹைலைட்டரே வச்சுக்கலாம். ஓகே, இது ஆன்சர் இல்லைங்க, சும்மா தெரியாமல் இருந்துச்சு. The radius of a cart wheel is 35 centimeter. How many revolution does that it make in traveling at distance of 154 meter? அதாவது ஒரு காட்டோட
காட்வீலோட ரேடியஸ் வந்து 35 சென்டிமீட்டர். அது வந்து எவ்வளோ ரெவல்யூஷன்ஸ் வந்துட்டு வரும், இப்போ வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து 154 மீட்டர் வந்து அது ட்ராவல் பண்ணி இருந்தால் அவங்க என்னெல்லாம் கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் வந்து இவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, அந்த காட்வீல் வந்து பண்ணாக்கா 154 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்குன்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு வேண்டியது வந்து பண்ணாக்கா நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன். ஸோ இதுதான் ஃபார்முலா. நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள். அதாவது கார்ட் வீல் அப்படிங்கிறது சர்க்கிளாக தான் இருக்கும். ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ அந்த இதோட ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் ஃபார்மில் வந்து 2πr. ஸோ வந்து 2 × 25/7 × 35 = 220 சென்டிமீட்டர். ஸோ இப்போ வந்து பண்ணாக்கா இந்த மட்டும் தாங்க கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இது கண்டிச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து அவங்க மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எப்போவுமே வந்து ஒரு யூனிட் வந்து ஒரே யூனிட்டாக இருக்கணும். ஒன்று வந்து நீங்கள் வந்து இதை மீட்டராக மாற்றணும், அது வந்து பாயிண்ட்லாம் வச்சுட்ருக்கணும். இதுக்கு இதை சென்டிமீட்டராக மாற்றிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். × 100. ஸோ இது ரெண்டையுமே வந்துட்டு டிஸ்டன்ஸ் பை சர்க்கம்ஃபரன்ஸை டிவைட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் கிடச்சிரும். அதோட ஆன்சர் வந்து 70. ஓகேங்களா, சாரி முன்னாடி இருக்கு. ஓகே வாங்க. Saran is 6 times as old as his son Shankar. After 4 years, he will be 4 times as old as his son. What are their present ages? ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா அஷ்யூம் சரண் வந்து யூன்னு வச்சுக்கலாம், சங்கர் வந்து வீன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்கன்னா சரணையும் வந்து சங்கரையும் பண்ணிங்க அப்படின்னாக்கா வந்துட்டு சங்கரோட ஏஜ் வந்து 6 டைம்ஸாக வந்து இருந்தால் தான் வந்து சரணுக்கு ஈக்குவலாக இருக்க முடியும். ஓகேங்களா, ஸோ யூ இஸ் ஈக்குவல் டு 6v. ஆஃப்டர் 4 இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கண்டிஷனாக வச்சுக்கோங்க. இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு சரணோட வயசும் சங்கரோட வயசும் நீங்கள் பார்க்கும்போது சங்கரோட வயசு 6 மடங்கு இருந்தால் தான் வந்து நம்ம சரணுக்கும் இவருக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஆஃப்டர் இது வந்து ஒரு ஈக்குவேஷன் ஆகலாம். ஆஃப்டர் 4 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 வருஷம் கழிச்சு. ஓகேங்களா, ஸோ 4 வருஷம் அப்படின்னு கழிச்சுன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு u+4 வரும் இல்லைங்களா. ஸோ v+4 ஓகே சாரி கரெக்டு தானா? ஓகே சாரி, இன்னொரு கண்டிஷன் சொல்ல மறந்துட்டேன். சாரி. ஓகே, u = v, அதாவது சேம் கண்டிஷன் தான். ஸோ இது வந்து நம்ம கண்டிஷன் நம்பர் 1. இது வந்து கண்டிஷன் நம்பர் 2. என்ன கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு ஆஃப்டர் 4 இயர்ஸ். ஸோ u+4 + v+4. ஓகேங்களா, ஸோ நமக்கு இன்னொரு தேர்ட் கண்டிஷன் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம வந்துட்டேன், கொஸ்டின் இருந்தால் தெரிஞ்சிருக்கும். சாரி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு 4 வருஷம் கழிச்சு என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்கன்னா சங்கரோட ஏஜும் இது வந்து 4 டைம்ஸ் வந்து சங்கரோட ஏஜ் இருந்தால் தான் சரணுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்குது 3 கண்டிஷன். ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு ஸோ இங்கே வந்து நமக்கு அந்த கண்டிஷன் கிடச்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கண்டிஷனில் வந்துட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னாக்கா வந்து நம்மளுக்கு வந்து சங்கரோட ஏஜ் வந்து கிடச்சிரும். யாரோ ஒருத்தரோட ஏஜ் கிடச்சா நமக்கு போதும், இன்னொருத்தர் ஏஜ் வந்து கண்டுபிடிச்சலாம் இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பண்ணாக்கா கண்டிஷன் வந்து அவருக்கு வந்து 6 டைம்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃபாதர். நெக்ஸ்ட்டு 4 இயர்ஸ் அதனால ப்ளஸ் பண்ணியிருக்கோம், +4 போயிருக்கோம். நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு இந்த 4 டைம்ஸ் ஹிஸ் ஏஜ், அதாவது 4 வருஷம் கழித்து அவங்க வந்து 4 டைம்ஸ் ஆஃப் ஹிஸ் ஏஜாக வராங்க அவர் சன்னு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே v வேரியபிள்ஸாக இருக்கும். ஸோ வியோட ஏஜ், அதாவது சங்கரோட ஏஜ் வந்து பண்ணால் 6 வயசு. அந்த 6 வயசு நீங்கள் எங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா அழகாக சப்ஸ்டியூட் இந்த ஈக்குவேஷன் 1. அப்போ வந்து நமக்கு அப்பா சரணோட ஏஜும் கிடச்சிரும். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 36 ஏஜ். ஸோ த ஆன்சர் இஸ் 6 and 36 ஏஜ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யார் வந்து சரண், யார் வந்து சங்கர், அப்பா யார், பையன் யாருங்கிற கரெக்டாக சில ஆப்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து 36 கொடுப்பாங்க, 636 கொடுப்பாங்க. நம்ம ஆன்சர் கிடச்ச சந்தோஷத்தில் மாற்றி கூட டிக் பண்ணிடுவோம். ஸோ அப்பா பையன் கரெக்டான ஏஜாக டிக் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டினுங்க. இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் எல்லாம் யோசிக்காதீங்க. எக்ஸ்பிரஸ் 0.355 இன்ட்டு இன் ஃப்ராக்ஷன், அதாவது 0.55 பார்னா என்ன, 35 பார்னா 0.353, அதாவது அது போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் இல்லைங்களா. ஸோ இட்ஸ் கோஸ் ஆன் அண்ட் ஆன். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ண இப்போ நல்லா இங்கே வந்து இந்த அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் மட்டும் பாருங்கள். இது வந்து 1000, அப்போ வந்து சம்திங் 0.0035 அதோட ஸ்டாப் ஆயிரும். அந்த டெசிமலாக போயிட்டே இருக்குமா, போகாது. இப்போ 0 வந்துருச்சுனாலே அது டெசிமலாக போகவே போகாதுங்க. அதே 99 இருந்தால் கண்டிப்பாக டெசிமலாக போகும். இப்போ 99 டெசிமல், இங்கே இது 10, 100, 1000 இந்த ஜீரோஸில் இருந்தாலே டெசிமலாக வரவே வராது. பாருங்கள் 35 டிவைட் பை 100னா 0.35. இது எங்கே டெசிமல் பாயிண்ட் போயிட்டே இருக்க போகாது. ஆனால் இதே இதுனா இதுதான் போகும். ஸோ சிம்பிளாக இது கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா, எதுக்கு ஃபார்முலாலாம் வச்சுட்டு
Next, how many numbers are there between 200 and 300 which are exactly divisible by 6, 8 and 9? ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி இதுக்கு ஈக்குவேஷனும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளால் 200 300 வந்து எல்லாத்தையும் எண்ணிட்டு நம்மளால் டிவிசிபிளாக பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து எல்சிஎம் இது எடுத்திங்கன்னா 6, 8, 9க்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 72 வருங்களா. அதாவது ஓகே, இந்த எல்சிஎம் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எல்சிஎம் எடுத்துகிட்டு அப்புறம் என்ன பண்ணுறீங்கனாக்கா நம்ம கொடுத்துருக்காங்க 200 72 டிவைட் பண்ணி பாருங்கள். எத்தனை டைம்? 2 டைம்ஸ் தான் போகும். அப்போ என்னன்னாக்கா 2 நம்பர். ஓகேங்களா, 2 நம்பர் வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, 300 வந்து இப்படி பண்ணிங்க அப்படின்னாக்கா 4 நம்பர், அதாவது 4 நம்பர் 72. அதாவது இதில் நீங்கள் எதுக்கு எல்சிஎம் எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் எந்த ஒரு நம்பர் இப்போ 72 டிவிசிபிள் ஆகுதோ அந்த நம்பர் கண்டிப்பாக 6, 8, 9 டிவிசிபிள் ஆகியே தீரும். அதுக்கு தான் நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம் இல்லைங்களா. ஸோ இப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அப்போ இங்கே வந்து 2 நம்பர் டிவிசிபிள் ஆகும், இல்லை 4 நம்பர் வந்து பார்த்தாக்கா டிவிசிபிள் ஆகும். ஸோ 1 to 100லேருந்து 2 நம்பர் இருக்குது. அதே 1 to 300லேருந்து 4 நம்பர் வந்து நமக்கு வந்துட்டு டிவிசிபிள் ஆகும். ஆனால் அவங்க வந்து 1 to 300ல் எவ்வளோ நம்பர் வந்துட்டு 6, 8, 9ல் டிவிசிபிள் ஆகும் கேட்கல. 200லேருந்து 300 வரைக்கும் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 - 2 = 2 நம்பர்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எதுக்கு எல்சிஎம் எடுக்கணும்? நீங்கள் எல்சிஎம் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா வந்து இந்த 72ல் எந்த நம்பர் டிவிசிபிள் ஆனாலும் 6, 8, 9 டிவிசிபிள் ஆகும். அது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் எல்சிஎம் தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பண்ணாக்கா இது மாதிரி போட்டுக்கோங்க. இது எந்த நம்பர்னாலும் இப்படி போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. ஓகேங்களா. Next, A can do a piece of work in 20 days and B can do it in 30 days. How long will they do it together? ஓகேங்களா, இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். A வந்து 20 டேஸ் இருக்கும், B வந்து 30 டேஸ் இருக்கும். ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ நாள் வேலை பார்த்தாங்க? இதுக்கு வந்து நீங்கள் கண்ணு மூடிட்டு என்ன பண்ணிடணும்? 1/A + 1/B = 1/A + B. நமக்கு வந்து கேட்குறது வந்து என்ன? A + B எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பண்ணிடுங்க. இந்த ஃப்ராக்ஷன் நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னாக்கா வந்து 60 வரும். நார்மலாக எல்லாத்தையும் வந்து ஈக்குவலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா 5/60. ஸோ ஆன்சர் இஸ் 1/A + B. நமக்கு வேண்டியது வந்து A + B தான். ஸோ ரெசிப்ரோக்கில் வந்துட்டு நேர்படுத்திட்டோம் அப்படின்னாக்கா வந்து 60 / 5 this is 12 days. ஓகேங்களா. சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை மாற்றாமையே சில பேர்லாம் போட்டுருவாங்க. அப்படிலாம் தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. ஓகேங்களா. கரெக்டாக வந்து ரெசிப்ரோக்கில் வந்துட்டு A + B வச்சு போடணும். ஓகே, தட் இஸ் 12 days. ஓகே ஓகே okay. If 4 compositors can compose 70 pages of book in 5 hours, how many compositors will compose 100 pages of this book in 10 hours? ஓகேங்களா. கம்போசிட்டர்ஸ் என்ன பேருங்க? ஓகே 14 கம்போசிட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க 70 பேஜஸை 5 ஹவர்ஸில் முடிச்சிட்டாங்களாம். ஓகேங்களா. ஸோ அது வந்து இது வந்து எக்ஸாக வச்சுக்கோங்க. ஆனால் இப்போது அதே மக்கள் வந்து 100 பேஜஸை 10 மணி நேரத்தில் வந்து முடிக்கிறாங்கன்னா நமக்கு எவ்வளோ கம்போசிட்டர்ஸ் வந்து வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? men into hours divided by work. எவ்வளோ ஆள் வந்து முன்னாடி வேலை பார்த்தாங்க, எவ்வளோ hours by work. ஓகேங்களா. men into hours by work. ஸோ இது வந்து பார்த்தினாக்கா நமக்கு இதில் வந்து நம்ம இந்த கம்போசிட்டர்ஸ் தான் தேவை. அப்போ என்ன பண்ணுனாக்கா 2 ஈக்குவேஷனையும் வந்து பண்ணால் ஈக்குவல் பண்ண, அதாவது எப்படி வரும்னா m1 h1 divided by w1. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து எல்லா ஒரு ஃபேக்டர் இருக்குது. men வந்து பண்ணாக்கா 14 people, hours வந்து 5 hours, ஒர்க் வந்து பண்ணாக்கா 70 pages ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அதே இந்த சைடு ஈக்குவல் பண்ணோம்னாக்கா நம்ம 10 ஹவர்ஸில் வந்துட்டு 100 pages வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த மக்கள் எவ்வளோ அப்படின்னு கேட்கணும். அதான் இதுதான் எக்ஸ். ஸோ இந்த 2 ஈக்குவேஷனை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணும்போது வந்து பண்ணாக்கா இங்கே 10 0 கேன்சல் ஆயிரும், இங்கே 0 கேன்சல் ஆயிரும், இங்கே 7 2. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து 10 கம்போசிட்டர்ஸ். ஓகேங்களா. இதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னாக்கா men into hours divided by work. Okay, find the simple interest of 7,500 at 8% per annum per 1 year 6 months. ஓகேங்களா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பண்ணாக்கா வந்து 7,500 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பண்ணாக்கா 8%. ஓகே, வந்து என் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து டைம் பீரியட் வந்து பண்ணாக்கா 1 year + 6 months. இது மாதிரி 1 year 6 monthsல நம்ம நீட்டாக வந்து மந்த்ஸாக மாற்றலாங்க. அப்போ தான் வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ திஸ் இஸ் 18 months. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ன இயர் எப்போவுமே வந்து பண்ணாக்கா வந்து என் வந்து இயரில் தான் இருக்கும். இப்போ 6 monthஸை வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதுக்குன்னு 0.5லாம் போட்டால் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதுக்காக மந்த்ஸை மாற்றிட்டு அதை வந்து டிவைட் பை 12 போட்டிங்கன்னா ஈஸி. எல்லாமே அப்படி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி P/n/100 பிரின்சிபல் இன்டூ n வந்து 3/2 இன்டூ 8/100. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னாக்கா வந்துட்டு எஸ்ஐ வந்து கிடச்சிரும். ஓகே, ஆன்சர் வந்து பண்ணாக்கா அதாவது ஆக்சுவலி ருபீஸ் இங்கே போனால் இந்த பக்கம் போட்டேன் 900. ஓகேங்களா. ஓகே.
Talla Dhoni question. Cricket player Dhoni's average in first 30 matches was 72 runs. After 31st match, his average raised as 73 runs. How many runs did he make in 31st match? என்ன சொல்கிறாங்கனாக்கா Talla Dhoni ஓகேங்களா. Talla Dhoni என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா ஃபஸ்ட்டு 30 மேட்சஸ் ஆடிருப்பார் இல்லைங்களா, அதோட ஆவரேஜ் வந்து பண்ணாக்கா 72 ரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃபைன் குட். அவர் வந்து 31st மேட்ச் வந்து ஒன்று ஆனாருங்க. ஓகே, அப்போட ஆவரேஜ் வந்து பண்ணாக்கா 73 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே, அப்போது அவர் ஃபஸ்ட் அந்த 31st மேட்ச்சில் எவ்வளோ ரன்ஸ் எடுத்திருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக ஃபார்முலாக்கெலாம் போகணும், ரொம்ப ஈஸி. இப்போ 72 ரன்ஸ் இன்டூ 30 மேட்சஸா, அதுக்கு எவ்வளோ ரன்ஸ் டோட்டலாக எடுத்திருப்பாரு? 2160 ரன்ஸ் வந்துட்டு டோட்டலாக எடுத்திருக்காரு. இப்போது டோட்டல் ரன்ஸ் 31st மேட்சஸில் வந்து பண்ணாக்கா எவ்வளோ ரன்ஸ் எடுத்திருப்பாரு அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து 31st மேட்ச் தெரியும், அதில் எவ்வளோ வந்து ஆவரேஜும் தெரியும். அப்போ ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னாக்கா வந்து 2263 ரன்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டையும் வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா இவ்வளோ ரன்ஸ் எடுத்திருக்காரு. இதுக்கு வந்து ஃபார்முலாலாம் இருக்குது, எதுக்காகலாம் எதுக்கும் தேவையில்லை. இந்த ரெண்டு மேட்ச்சு வந்து அதாவது ஆவரேஜ் இன்டூ மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு டோட்டல் ரன்ஸ் வரும். ரெண்டு மேட்ச்லேயும் டோட்டல் ரன்ஸ் நமக்கு தெரியும். அப்போ ரெண்டையும் வந்து நாங்கள் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கான புது ரன்ஸ் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா, ஸோ எப்போவுமே சிம்பிளாக போடணும். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 30 மேட்சஸ் அண்ட் வந்து 72 வந்து இன்டூ பண்ணிங்கனாக்கா 2160 ரன்ஸ் வரும். அப் டு 30 மேட்சஸில் இவ்வளோ ரன்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ 31st மேட்சஸில் எவ்வளோ ரன் எடுத்திருக்காருன்னா 31st ஆஃப் த ரேங்க்னா இது ரெண்டு இன்ட்டு பண்ணால் இவ்வளோ ரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ ரெண்டையுமே வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா, ஓகே. அரேஞ்ச் இட் அசெண்டிங் ஆர்டரில் இந்த நம்பர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி வச்சுருப்பாங்க. 1/2 மீன்ஸ் 0.5 அண்ட் தென் 3/4 மீன்ஸ் 0.75 அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டாக வச்சு மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க ஃபார் 20 ஆர் சம்திங். ஸோ அது வந்து ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும், எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குன்னா டக்குன்னு அதுவும் போடலாம். இல்லை அப்படின்னாக்கா வந்து இது வந்து ஒரு ஈஸியான மெத்தட் தான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து அதை மாதிரியும் போடலாம், இதை மாதிரியும் போடலாம். ஓகேங்களா, தெரிஞ்சால் டக்குன்னு அதுவும் போடுங்க. எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 7 to 8க்கு வந்து எல்சிஎம் எடுத்திங்கன்னா 8. ஸோ எல்லாத்தையும் வந்து பண்ணாக்கா வந்து ஈக்குவலைஸ் பண்ணிக்கணும். 8க்கு ஈக்குவலைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பண்ணாக்கா அசெண்டிங் ஆர்டரில் வந்துட்டு நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். ஓகேங்க, அசெண்டிங் ஆனால் சின்னது பெரிய நம்பர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நினைக்காதீங்க. அப்புறம் பார்த்தா ஆன்சர் தப்பாக வரும். இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் எதுனா 3/4 எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். அப்புறம் வந்து அரேஞ்ச் பண்ணும்போது சிம்பிளிஃபை பண்ணி திரும்ப சிம்பிளிஃபை பண்ணதே திரும்ப வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆன்சர் தப்பாக வரும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சா அந்த ஆன்சரை வந்து கரெக்டாக 4, 5, 6ன்னு எழுதியாச்சு. அதுக்கப்புறம் வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்கள், அதான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, அதான் ஆன்சர். திஸ் இஸ் த ஆன்சர். Next question. In a T20 cricket match, Raju hit a 6, அதாவது 6 அடிப்பாங்க இல்லையா, 10 times out of 50 balls. அதாவது 50 பால் அவங்க போட்டரில் வந்து அவர் 6 அடித்தது வந்து பண்ணாக்கா 10 times ஆமாம். If a ball was selected at a random, சும்மா நான் ரேண்டமாக ஒரு பாலை செலக்ட் பண்ணுறேன், find the probability that he would have not hit a 6. ஓகேங்களா, not ஓகே. ராஜு வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு 6 வந்து எத்தனை டைம்ஸ் அடிச்சிருக்காங்கன்னா 50 பால்ஸில் வந்துட்டு 10 டைம்ஸ் அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, எவ்வளோ 6 ஆக்சுவலி 6 6ஸில் இல்லைங்க 6. ஓகேங்களா, எத்தனை 50 பாலில் வந்து பண்ணாக்கா வந்துட்டு 10 டைம்ஸ். ஓகேங்களா, அப்போ ப்ராபபிலிட்டி என்ன 1/5. ஓகேங்களா, 1/5 டைம்ஸ் வந்து ஒரு ப்ராபபிலிட்டி. அவங்க வந்து என்ன கேட்குறாங்க, நாட் கெட்டிங் 6s. அப்போ 1 - 1/5 = 4/5 ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, இங்கே நாட்டுன்னு கேட்டிருக்காங்க. 1/5 டைம்ஸ் வந்து அவர் அடிச்சிருக்காரு. நாட் கெட்டிங் த ப்ராபபிலிட்டி அப்படின்னாக்கா -1 - 1/5 போட்டிங்கன்னா வந்து 4/5 ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா, இது ஓகே. A group of 100 candidates have their average height 163.8 cm with a coefficient of variation 3.2. What is the standard deviation of their heights? ஓகே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 100 கேண்டிடேட்ஸோட ஆவரேஜ் வந்து பார்த்திருக்காங்க வந்துட்டு 163.8 cm அதுக்கு பேர் ஓகே இருக்குது. அண்ட் தென் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து பார்த்தினாக்கா 3.2 கொடுத்துட்டாங்க. அவங்க கேட்குறது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். நமக்கு வந்து அந்த ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா, தட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் which is equal to coefficient of variation which is a formula is equal to standard deviation by the average height into 100. ஓகேங்களா, ஸோ நமக்கு வேண்டியது என்னது, எஸ்டி தான் வேணும் இல்லைங்களா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் வேணும். ஸோ வந்து இதை மாற்றிக்கோங்க. ஆக்சுவலி இதுதாங்க ஃபார்முலா. CV is equal to standard deviation divided by average into 100. ஓகே, நமக்கு வேண்டியது வந்துட்டு SD தான். SD மீன்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ வந்து CV தூக்கி இங்கே போடுங்க, S தூக்கி இங்கே போடுங்க. போட்டிங்க அப்படின்னாக்கா வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஆன்சர் வந்து 5.2
2416 வந்திருக்கு. நீங்கள் அங்கே டெசிமல் பாயிண்ட்ஸை கரெக்டாக பார்த்துக்கோங்க. திஸ் ஃபார்முலா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். CV = standard deviation by average height into 100. ஓகேங்களா? Next, present ages of Reena and Usha are 24 years and 36 years respectively. What was the ratio between the ages of Usha and Reena 8 years ago? இந்த அகோலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அகோவா இல்லை ஆஃப்டரா அப்படின்னு. ஓகே, ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ரீனா வந்து பண்ணாக்கா அங்கே ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 24:36 இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆனால் பிஃபோர் 8 இயர்ஸ் அப்படின்னாக்கா நீங்கள் எதுவும் ரொம்பவே யூஸ் பண்ணாங்க, -8 பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 24 - 8 36 - 8 அப்படின்னாக்கா வந்துட்டு அவங்களுக்கு 16 வயசு இருந்திருக்கும், இங்கே 28 வயசு இருக்கும். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா வந்து உஷாவும் ரீனாக்கும் வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேஷியோவில் வயசு இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. கொஸ்டினில் ரீனா டு உஷான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பண்ணாக்கா உஷா டு ரீனா. கண்டிப்பாக 4:7 ஒரு ஆன்சர் இருக்கும். அதனால் ரேஷியோ சம்மந்தமாக வந்து என்ன கொஸ்டினில் ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சன் இஸ் டு ஃபாதரா இல்லை ஃபாதர் இஸ் டு சன்னா. ஸோ இங்கே கேட்டிருக்கிறது உஷா இஸ் டு ரீனா. ஸோ சிம்பிளே பண்ணால் 7:4 தான் ஆன்சர். ஓகேங்களா? கண்டிப்பாக அங்கே 4:7 கொடுத்துருப்பாங்க. அதை கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. என்ன ஆன்சரோ அந்த ஆன்சரை வந்து அண்டர்லைன் பண்ண பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சிம்பிளிஃபை இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோங்க. ஓகேங்களா? வாங்க. ஓகே, இதுதான் கொஸ்டின். ஸோ இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னா, ஸோ நமக்கு எப்படி தெரியும், பவர்ஸ் வந்து இன்ட்டு பண்ணிக்கலாம். 3 × -6 அண்ட் தென் திரும்ப பவர்ஸ் இன்ட்டு பண்ணும்போது 2 × -6. இது திரும்ப இன்ட்டு பண்ணுறோம். இந்த ரெண்டையும் இன்ட்டு பண்ணும்போது வந்து -8 கிடைக்கும். அண்ட் தென் வந்து இதை வச்சுக்கலாம். ஸோ இது நான் எப்படி ஏன் சொல்கிறேன்னாக்கா, ஒரு பேஸை வந்து நீங்கள் காமனாக வச்சிங்க அப்படின்னாக்கா தான் நம்மளால் வந்து ஆடோ சப்ராக்டோ பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இங்கே 3 இருக்குது, 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஆனால் இங்கே 4 மட்டும் இருக்குது. ஸோ 4 மட்டும் தனியாக இருந்துச்சுனாக்கா சிம்பிளிஃபை பண்ண கஷ்டம். ஸோ 4 நம்ம எப்படி மாற்றலாம்? 2 ஸ்கொயர் இஸ் 4 × -2 இல்லைங்களா? ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு ஈஸியாக வந்து எல்லா பேஸ் வந்து பாருங்கள் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஸோ திஸ் இஸ் 2 and 2. ஸோ வி ஹாவ் டு சேஞ்ச் தட் பேஸ் to 2. ஓகேங்களா? ஸோ 2ஆக மாற்றணுன்னா 4 என்ன பண்ணணும்? 2 ஸ்கொயராக மாற்றினா ஈஸி. ஸோ அப்போ இது ரெண்டையும் வந்து நீங்கள் இன்ட்டு பண்ணிக்கலாம். இன்ட்டு பண்ணால் 2 - 4 வருங்களா? ஸோ எல்லாத்தையும் வந்து இது பண்ணியாச்சு. நம்ம வந்து பேஸை வந்துட்டு இப்போ பண்ண போகிறோம். 3யை மட்டும் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்த வச்சுக்கோங்க. 3 வந்து இங்கே -6 இருக்குது. ஓகே, போட்டேன். இது வந்து -6 அதே போட்டாச்சு. 2 - 8 +8 ஆக்கியாச்சு. 3 - 4 +4 ஆக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு 2, அதாவது இது எல்லாமே மேலே போச்சு அப்படின்னாக்கா மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறும். ஓகேங்களா? அப்போ 4. ஓகேங்களா? அதாவது என்ன மீனிங் அப்படின்னாக்கா வந்து 1/2 ஃபார் எக்ஸாம்பிள் 2 - 8 அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னாக்கா வந்துட்டு 2/8ன்ற மீனிங். ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்டில் தான் இது வந்துடுது. ஸோ பேஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. 3 எல்லாம் ஒரு சைட்லையும் பேஸ் ஒன்றா இருந்துச்சுனாக்கா பவர்ஸ் வந்து நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஸோ 3 ஒரு பக்கம் வச்சுட்டேன், 2 ஒரு பக்கம் வச்சுட்டேன், பவர்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு எனக்கு வந்தது வந்து பண்ணாக்கா இதுதான். இப்போ தான் சொன்னீங்களா 3 - 2 எப்படி அதெல்லாம் 1 இல்லை உங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/3 + 2 கீழே. அப்போ என்ன வரும்? 9. இதெல்லாம் எதுக்கு ரொம்ப யோசிக்கணும், இதெல்லாம் வேணாம். ஸோ 2/6 ஆன்சர் 64. 3 ஸ்கொயர் இஸ் 9. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7 1/9. நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இது பண்ணிக்கலாங்க, டிவைட் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம் என்னன்னாக்கா வந்து நீங்கள் பேஸை வந்து காமனாக வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, அது என்ன ஆனால் காமனாக இருக்க மாதிரி தானே கேட்பேன். இதே வந்து 4 இருக்கிற இடத்துல வந்துட்டு 9ன்னு கேட்கலாம். 9ன்னு கேட்டால் நீங்கள் வந்து 3 ஸ்கொயர்னு போட்டுக்குவீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். Next, total surface area of a cube is 384 meters square. Find the side of the cube. இதுக்கு வந்து ஃபார்முலா ரொம்ப முக்கியம். டோட்டல் சர்ஃபேஸ் ஆஃப் த ஏரியா ஆஃப் a cube வந்து கொடுத்துட்டாங்க. அதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து 3a². ஓகேங்களா? 3a² தான் ஃபார்முலா. சாரி 3a², 6a². ஓகே, சாரி 6a² இஸ் த ஃபார்முலா. ஏ அப்படிங்கிறது என்ன? சைடு ஆஃப் த கியூப். ஓகேங்களா? ஸோ நம்ம ஏதா கண்டுபிடிக்கணும். ஸோ 64 அப்படின்னாக்கா வந்துட்டு இது ஸ்கொயர் பண்ணோன்னாக்கா what is we get is 8 மீட்டரா இல்லை சென்டிமீட்டரா எல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து போட்டுக்கணும். ஓகேங்களா? ஃபார்முலா வந்து பண்ணாக்கா 6a²ங்க. ஓகே, 6a². ஓகே, நெக்ஸ்ட் find the LCM of these numbers. LCM of these numbers. ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா வந்து நம்பர்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நான் நம்பர்ஸ் மட்டும் தனியாக எடுத்துருக்கேன். 3 2 1. இது வந்து எல்சிஎம் எடுத்திங்கனாக்கா ஆன்சர் வந்து 6 வரும். அது அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வேரியபிள்ஸை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இதுக்கான எல்சிஎம் மட்டும் எடுத்துருக்கேன். இதுக்கான எல்சிஎம். ஸோ ஆக்சுவலி இது a² - 1 வந்து நான் எப்போவுமே வந்து ஒரு நம்பர்ஸை வந்துட்டு காமனாக இருக்கிற மாதிரி பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து எப்போவுமே வந்து சிம்பிளிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். நம்ம போன இதில் பார்த்த மாதிரி தாங்க. ஸோ a² - 1 என்ன? a + 1 × a - 1 தான் இல்லைங்களா? ஸோ இது இப்படி வந்து நான் போட்டுக்கிட்டேன். ஸோ இது எல்சிஎம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு a - 1 நான் எல்சிஎம் எடுக்கும்போது இங்கே எனக்கு 1 கிடைக்கும். இது ஸ்கொயர் மீன்ஸ்
மீன்ஸ் a minus 1 டபுள் டைம் இருக்குது. ஸோ a minus 1 மட்டும் வரும். தென் இங்கே a minus 1 இருக்குது, இது காமனாக எடுத்தாச்சு. திரும்ப a minus 1 வந்து திரும்ப நான் காமனாக எடுத்திருக்கேன். திரும்ப a plus 1 நான் காமனாக எடுத்திருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து நான் ஆட் பண்ணும்போது பண்ணால் a minus 1 the whole square வரும் and a plus 1. ஸோ இங்கே இருக்க எல்சிஎம் தயவு செஞ்சு ப்ளீஸ் நீங்கள் முன்னாடியே எல்சிஎம் எடுத்துப்பீங்க, அதனால் இதுதான் ஆன்சர்னு எழுதிடாதீங்க. 6 வந்து போட மறந்துடக்கூடாது. 6 and a minus 1 whole square a plus 1. இது வந்து ஏதோ ஃபார்முலா படிலாம் போகிறாங்க, அதில் நீங்கள் நார்மலாக எல்சிஎம் படி போடுங்க, உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எல்சிஎம் படி நான் இன்ட்டு பண்ணி போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஓகே ஓகே ஃபைண்ட் த கியூப் ரூட் ஆஃப் திஸ் நம்பர். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இது கரெக்டான ஃப்ராக்ஷனாக மாற்றணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னாக்கா 64 + 1 61 divided by 64 which is equal to 125 divided by 64. கியூப் ரூட் எடுக்கணுங்க, ஸ்கொயர் ரூட் இல்லை. கியூப் ரூட்டை ஸ்கொயர் ரூட்டான்னு பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஸோ கியூப் ரூட் எடுத்தோன்னா 5/4 தான் ஆன்சர். ஓகேங்களா? Okay, the ratios of the respective heights and the respective area of the two cylinders is 1:2 and 2:1 respectively. The respective volumes are in the ratio. அதாவது ஒரு சிலிண்டருக்கான ஹைட்டும் கொடுத்துட்டாங்க இல்லைங்களா, ஹைட் டூ சிலிண்டர்ஸ். ஓகே, ஹைட் அண்ட் ரேடியை கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து வால்யூம் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா வந்து தெரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் πr²h. ஓகேங்களா? ஸோ ரேஷியோ ஆஃப் ஹைட்ஸ் இதில் கொடுத்துட்டாங்க 1:2 ஆமாம். ரேஷியோ ஆஃப் ரேடியை வந்து 2:1 கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா தெரியும். திஸ் இஸ் πr²h. ஸோ ரெண்டையுமே ஈக்குவலேட் பண்ணிடலாம் இல்லைங்களா, நமக்கு ரெண்டு வால்யூமே நமக்கு தேவை. ஸோ v1 by v2 is equal to π, திஸ் இந்த ஃபார்முலா π கேன்சலுங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இது எதுக்கு ரெண்டையுமே எதுக்கு ஸ்கொயர் பண்ணி கஷ்டப்பட்டு இருக்கணும். ஸோ r1 by r2 the whole square, h1 by h2 எழுதிக்கலாம். r1 and r2 நமக்கு என்ன தெரியும்? ஓகே 2/1 தெரியும். ஓகே 2/1 போட்டாச்சு. h1 and h2 என்ன 1/2, அது 1:1 1:2. ஸோ வந்து 1/2. இதை வந்து சால்வ் பண்ணிங்க அப்படின்னாக்கா வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். விச் இஸ் 2/1 and which is 2:1. இதனால நினச்சிக்கோங்க. திரும்ப அதே மாதிரி தான் சில டைம் v2:v1 கூட கேட்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ரேஷியோ எழுதிக்கணும். ஒன்றும் இல்லை, πr² ஃபார்முலாவில் நம்ம வந்து ரெண்டையுமே v1 by v2ன்னு சொல்லி ஈக்குவலேட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இது வந்து r1² by r2² ஸ்கொயர் இருக்குன்னா ரெண்டையுமே வந்து ஒரு காமன் ப்ராக்கெட்டாக போட்டு மேலே ஸ்கொயர் போட்டோம். அப்படி போட்டால் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2/1 by இந்த ஹோல் ஸ்கொயர், இந்த ஹோல் ஸ்கொயரை வந்து இன்ட்டு பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ 2² is 4, 1² is 1. ஸோ ஈக்குவலேட் பண்ணிங்கன்னா 2/1 வரும். ஸோ இங்கே வந்து வெறும் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து 2 மட்டும் தான் வரும். ஐயோ 2 மட்டும் தான் வந்துச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. கீழே இருக்க 1 பிகாஸ் தே ஆஸ் த ரேஷியோ. ஸோ 2/1 which is equal to 2:1. ஓகேங்களா? ஓகே, at what rate of interest a sum of money doubles itself in 10 years in simple interest. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா வந்து நான் வந்து ஒரு 10 ரூபா போட்டிருக்கேன். அந்த 10 ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 வருஷம் கழிச்சு, சரி 1000 ரூபான்னு வச்சுக்கலாம், ரொம்ப கம்மியாக இருக்குது. 1000 rupees நான் வந்து போட்டேன். அது வந்து 10 வருஷம் அப்படின்னா அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டபுள் ஆயிடுச்சு. எனக்கு வந்து அது 2000 ரூபாயாக மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா வந்து 2000 ரூபா ஆயிடுச்சு. அந்த 2000 ரூபா வந்து வந்ததுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு வந்திருக்கு. அது வந்து எனக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்திருந்தால் எனக்கு இந்த 10 வருஷத்தில் என்னோட மணி வந்து டபுள் ஆகிருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இது மாதிரி டபுளாக இருக்க கொஸ்டினுக்குலாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரின்சிபலும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? 10 வருஷம் கழிச்சு எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து வந்திருக்குங்கிறத நான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து போட்டிருக்கேன். ஸோ அப்படி டபுள் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரின்சிபலும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? PNR, அதான் சொல்லியிருக்கேன். அந்த என்னது principal and SI is equal. ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னாக்கா வந்துட்டு R = 10% வந்துடும். இல்லை இது எதுக்கு அப்படிலாம் சொல்லலாம், ரொம்ப ஈஸியான ஒரு ஃபார்முலா இருக்குங்க. R × T = 100n-1. இது ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. ஆர்னா வந்துட்டு ஆர் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். டைம் பீரியட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு 10 years and then 100. n அப்படின்னாக்கா வந்து எவ்வளோ டைம்ஸ்ன்னு அர்த்தம். இங்கே வந்து பண்ணாக்கா 2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு 10ன்னு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். இல்லை சில பேர் வந்துட்டு இந்த பிரின்சிபல் வந்து கொடுக்கல, ஸோ இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ டபுள் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து கடைசியாக கொடுக்குற அமௌண்ட் தான் இல்லைங்களா. ஸோ பிரின்சிபலும் எஸ்ஐ ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுங்கள், டக்குன்னு ஆன்சர் வந்து RT = 100 × n-1. இல்லை எனக்கு இந்த மெத்தட் தெரியும், இதுவும் போட்டுக்கலாம், எதுவுமே ஓகே தான். Next, in a geometry progression T2 is equal to this one, T3 equal to this one. Common ratio என்னன்னு கேட்டிருக்காங்க. Geometry progressionல வந்து T2 T3 காமன் ரேஷியோ அப்படின்னாக்கா என்ன? இப்போ A1 A2 A3னாக்கா வந்து A2/A1 அப்படின்னு போடுவோம். அதே மாதிரி இங்கே வந்து T1ங்கிறது எங்கேயோ இருந்திருக்கும். ஸோ அது நமக்கு தேவையில்ல, அப்படி இருக்கட்டும். ஆனால் T2வும் T3யும் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன ரேஷியோனா கொடுக்கணும்? T3/T2. ஸோ ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னாக்கா வந்துட்டு ஆன்சர் வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா? இங்கே எழுதியிருக்கேன் ஃபார்முலா, சாரி. ஜாமெட்ரி ப்ரோக்ரெஷன் இஸ் ஈக்குவல் டு இது. ஓகே, ஸோ திஸ் இஸ் A2/A1. இந்த A2/A1 பதிலாக இங்கே T1 கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மலாக வந்து டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஆன்சர் வந்துட்டு 1/3. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் A1 = -1 then find A2 A3 in the equation. ஓகே,
என்ன சொல்லியிருக்காங்கன்னா A1ஓட வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து -1ங்க ஓகேவா. அண்ட் தென் ANக்கு வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. இது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா வந்துட்டு நான் இப்போ கொடுக்குற n நம்பர் வந்து இட்ஸ் கிரேட்டர் தேன் 1, அதாவது அது நெகட்டிவில் இருக்காது ஓகேங்களா. இப்போ வந்து A2வும் A3யும் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னாக்கா வந்துட்டு n கேன் பி வந்து கிரேட்டர் தேன் 1 மைனஸில் சப்ஸ்டிட் பண்ணி கொடுத்து. ஓகே, n ஈக்குவல் டு வந்து நாங்கள் 2. ஓகே, A2 கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அந்த n இருக்க பொசிஷனில் வந்து நீங்கள் 2 சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே, ஓகே 2 சப்ஸ்டிட் பண்ணணும். அண்ட் தென் வந்து நம்மளுக்கு வந்து n -1 வந்து 2 - 1 which is 1. 2 + 2 is 4 ஓகேங்களா. அப்போ வந்து A1க்கு தான் ஏற்கனவே அவங்க ஆன்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா -1ன்னு. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஆக்சுவலி வந்து இதோட கீழே இருக்க பவருங்க மேலே this is not the 1 is not for the A, it's for the n. ஓகே, நெக்ஸ்ட்டு A3னா என்னாக்கா அதே மாதிரி n இருக்க இடத்துல 3 பண்ணிங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து A2ன்னு வரும். A2 தான் ஏற்கனவே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கீங்களே, ஸோ அதை வந்து இங்கே கீழே வச்சு போட்டணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட் ஆன்சர் வந்து கரெக்டாக போட்டிங்கன்னா தான் செகண்ட் ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ நம்ம இது தப்பு பண்ணிட்டோன்னா இதுவும் தப்பாயிரும். ஸோ கேர்ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நார்மலாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சர்ஸ் -1/4 அண்ட் -1/20 ஓகேங்களா. ஓகே, if 1 + 2 + n = k and then 1³ n³ is equal to what அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபார்முலா இருக்குது, ஆனால் ரொம்ப ஈஸியாக நான் சொல்லித்தரேன். ரொம்ப லாஜிக்கலான ஈஸி. என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் 1 + 2 + 3 blah n = k அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. அப்புறம் அவங்க கேட்குறாங்க எங்க 1³ n³ = k-ஓட வேல்யூ என்ன, நம்ம என்ன தெரியுமா உடனே நினச்சிக்கோம் க்யூபாக தானே இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கோம். திஸ் இஸ் ராங். அதுக்கு வந்து ஒரு ஈஸியான ஃபேக்ட் சொல்கிறேன், அஷ்யூம் பண்ணிக்கோங்க. சப்போஸ் 1 + 2 + 3 = k அப்படின்னு வச்சுக்கலாம். அதோட ஆன்சர் என்னவா இருக்குது 6. இது வந்து ஒரு அஷ்யூம். அதே வந்து இதை நான் க்யூப் பண்ணுறேன், அதாவது 1³ + 2³ + 3³ அப்படின்னாக்க இது ஆன்சர் எனக்கு 36 ஓகேங்களா. ஸோ 2 கேவும் வந்து நீங்கள் இது பண்ணி பாருங்கள். இங்கே k = 6, இங்கே k வந்து என்னன்னே நமக்கு தெரியாது. ஆனால் நம்மளோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 36ன்னு வந்துடுச்சு. அஃப்கோர்ஸ் அப்போ அந்த k என்னவாக தான் இருக்குனாக்கா வந்து இப்போ k² தான் இருக்கும். k² இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு 36ன்ற ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது வந்து பண்ணாக்கா ஆன்சரில் இருந்து திரும்ப ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ இது ரொம்ப ஈஸியான மெத்தட் k². ஓகேங்களா. ஸோ இது வந்து இப்போ இதே 4 பவர் கொடுத்துருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு சிம்பிளாக 1 2 3 இதை வந்து க்யூப் பண்ணுறக்கு எவ்வளோங்க ஆகும். ஓகே, க்யூப் பண்ணி பாருங்கள். அந்த கேக்கான ரிலேஷன் பிட்வீன் த ஃபஸ்ட்டு 2 கண்டிஷனுக்கான வந்து ரெண்டையுமே வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து k6, இதில் வந்து k வந்து 36. அப்போ ரெண்டும் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிங்கனாக்கா ஓகே k வந்து இங்கே ஸ்கொயராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி காமன் இது இருக்கட்டுங்க. காமன் ரேஷியோ ஆஃப் ஜாமெட்ரி ப்ரொக்ரெஷன் கேட்டிருக்காங்க. m-n இது இஸ் மைனஸ் அண்ட் am அண்ட் இது நான் ஏற்கனவே ஒரு ஃபார்முலா வந்து நம்ம முன்னாடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ A2/A1 இதில் 3 கொடுத்துருக்காங்க. எப்படி வேணால் பண்ணிக்கலாம். A2/A1ன்னு நீங்கள் காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கலாம், இல்லை A3/A2ன்னு காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். ஸோ எனிதிங் இஸ் ஃபைன். ஸோ வந்து இது வந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம இந்த பவர்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா வந்துட்டு am + n / am. இது எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா am into an எழுதலாம் இல்லைங்களா. பவர்ஸை வந்து ப்ளஸ் இப்படி இன்டூவில் இருக்கிறத பவர்ஸை ப்ளஸ் பண்ணலாம். ஸோ ப்ளஸ்ஸாக இருக்க பவர்ஸை நம்ம இன்டூ பண்ணிக்கலாம் இல்லைங்களா. ஆக்சுவலி இப்போ நான் சொல்கிறேன், இப்போ 2/2 into 2/3னா என்ன பண்ணுவோம், 2/3 + 2 + 3 = 5 அப்படின்னு போடுவோம் இல்லையா. அதே மாதிரி தான் அவங்க இங்கேருந்து நம்ம இதுவும் பண்ணிக்கலாம். ஸோ am + n இருக்குது, நான் am into an மாற்றிக்கிறேன். கீழே வந்து am இருக்குது. இது வந்து நான் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். எப்படி வேணால் எடுத்துக்கலாம், இது எடுத்துக்கலாம். இது ஆக்சுவலி இது என்ன மைனஸ்ன்னு வரும். ஸோ அது கொஞ்சம் இதாக இருக்கும், டவுட்டாக இருக்கும் நமக்கு. அதனால் வந்து நான் இது A2/A1 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ அண்ட் அவ்வளோதான் கைஸ். ஏதாவது டவுட் இருந்தால் ப்ளீஸ் காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.